Okay students, next I move to major crops of cultivations பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கிராப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இல்லை ஃபஸ்ட்டு ரைஸ்னால் என்ன பார்த்துட்டு இருந்தோம். இப்போ திரும்பி 1 செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோலையோ அதை பற்றி சொல்லியிருக்கோம். திரும்பி 1 செகண்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் இஸ் இண்டிஜினியஸ் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. அப்படின்னா இந்தியாவில் மிக முக்கியமான தேவை உள்ள ஒரு தானியமாக இருக்குது. இது ஆஃப்டர் சைனாவுக்கு அப்புறம் இந்தியா தான் பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் 2வது மிகப்பெரிய நெல் உற்பத்தியில் 2வது நாடாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்டிஷனில் இது க்ரோத் ஆகுது அப்படின்னா ட்ராபிக்கல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோயிங் இந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரு. ரெயின்ஃபால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெல் ஃபர்டைல் கிளே ஆர் லோன்லி சாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்தியாவில் என்னென்ன சீசனில் கிராப்பிங் ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறாங்க, அது நார்த் ஸ்டேட் அண்டு சதர்ன் ஸ்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸ் டிஸ்கஷன் பண்ண மாரி 3 சீசன்ஸு, காரிஃப் சீசன்ஸு, ராபி சீசன்ஸு அண்ட் சைட் சீசன்ஸ் அப்படிங்கிற அந்த மந்தோட நீங்கள் எழுதியிருக்கணும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரைஸ் இன் இந்தியா ஷோ ஃபார் 3 வேவ்ஸில், ஓகே, அதாவது ப்ராட்காஸ்டிங்ஸ் அண்டு ப்ளோக்கிங் அண்ட் ட்ரில்லிங்ஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்னு, அதாவது விதை தூவுதல். ப்ராட்காஸ்டிங்னா விதை தூவுறது, ட்ரில்லிங் ஆர் ப்ளக்கிங் அப்படின்னா உழுதல் மூலமாக, டிரான்ஸ்பிளான்டிங்னா நாற்றாங்கால். இந்த 3 வகையில் தான் வந்து ரைஸ்க்கு இது கண்டிஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு புக்கிங் கொஷின்ஸு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டியூ டு இன்க்ரீஸ் த ஹை ஈல்டு வெரைட்டிஸ் கேட்பாங்க. அப்போ இந்த ஹை ஈல்டு வெரைட்டிஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிஆர் தென் 205, ஏஆர் தென் அண்டு சிஆர்ஆர் 451 எக்ஸட்ரா நிறையா இருக்குது. பட் நம்முடைய ட்ரெடிஷ்னல்ஸ் ரைஸ் கல்டிவேஷனுங்கிறது டிஸப்பியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ப்ரொடியூசிங்கை மிக முக்கியமான ஸ்டேட்ஸ் மேப்பில் கேட்பாங்க. எனி ஒன் ரைஸ் கல்டிவேஷன் ஏரியா அப்படின்னு கேட்கலாம், இல்லை பேடி கல்டிவேஷன் ஏரியா அப்படின்னு கேட்கலாம். அப்போ வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, அஸ்ஸாம், ஹரியானா இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இது முக்கியமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டீட்டெயிலில் கேட்டிருக்காங்க. ரைஸு அடுத்தது வீட்னா கோதுமை தெரியும். ஸோ ரைஸுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து வீட் இஸ் எ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபுட் கிராப்ஸ் இன் கண்ட்ரி ஆஃப்டர் ரைஸு. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 22% ஆஃப் டோட்டல் ஏரியா. The 34% of total production of grains in country. ஸோ இப்போ தானியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 34% டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டு. இதனுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் 10 to 15 டிகிரி செல்சியஸு. அதே கடைசியாக ரைப்பனிங் அதை அறுவடை செய்யும்போது 20 to 25% டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் வீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 85% பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸில் வெறும் 5 ஸ்டேட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா 85% நம்ம வீட் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்பாங்க முக்கியமானது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன ஏரியா நீங்கள் வீட்னாவே பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கிராப்ஸில் ஜோவர் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா. ஜோவர் இந்த பஜ்ரா ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3rd இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்ஸ் தான் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டுடைய 3வது மிக முக்கியமான ஒரு கிராப்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுவும் இட் இஸ் இண்டிஜினஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவுடைய ட்ரெடிஷ்னல் கிராப்ஸாக இருந்திருக்கு. அது ஏன்ஷியன்ட் பீரியடில் ட்ரேட் காமர்ஸ் நடக்கும்போது ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து இந்த ஜோவர், பஜ்ரா அப்படிங்கிறதுலாம் ஆஃப்ரிக்கன் கிராப்ஸ், அதாவது இந்தியாவிலையும் வந்துருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்தியாவில் இருக்க பார்த்திங்கன்னா யார் அது அதிகமாக எந்த விச் பீப்புள் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு மோஸ்ட்லி தி போர் பீப்புள் தே ஃபாலோ தி ஜோவர் பஜ்ரா அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட் நிலத்தி எடுத்திருக்காங்க. ஜோவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கிரைன்ஸ் ஆர் ரிச் கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் மினரல்ஸ் வைட்டமின்ஸ்லாம் அதில் இருக்குது. தி சீப் ஃபுட் ஆஃப் தி லார்ஜ் செக்ஷன் ஆஃப் புவர் பாப்புலேஷன் அதான் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டர் ஆஃப் மெனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, ஃபுட்டர் அப்படின்னா கால்நடை தீவனங்களாக நாட்டில் பல நாடுகளில் பல செவரல் பிளேஸில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எசென்சியல் கிராப்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பஜ்ரா எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் கே ஜோவரும் பஜ்ராவும் ஆஃப்ரிக்கன் பிளானட்ஸ். கே பஜ்ராஸ் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிடுவோம். தி ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் புவர் பீப்புள். ஸோ ஜோவரும் அதே தான், பஜ்ராவும் அதே தான் பார்த்துருக்கோம். இட் டாக்ஸ் யூஸ் ஃபார் ஃபுட்டர் கேட்டில்ஸ் அண்ட் பர்பஸஸ் அண்டு ஸோ அது மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பஜ்ரா ஃபாலோட் பை தி எங்கே சார் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா. ஸோ இதெல்லாம் நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்லி. The barley is one of the important cereals of our country. Yeah. To beside being to poor man diet, அதான் முக்கியமானது. கேட்பாங்க புக்கின் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா poor man diet அப்படின்னு நினைக்கக்கூடியது பார்லி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் லீடிங் ப்ரொடியூஸ் இங்கே தான் இருக்குது. இந்த பார்லி பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்களே வீட்டில் இந்த பிரிட்டானியா பிஸ்கட் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்லி போட்டிருக்கும். ஸோ அதுமாதிரி சில பிஸ்கட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பல்சஸ், பருப்பு வகைகள். இந்த பல்சஸ் இன்க்ளூட் a large number of crops which mostly for rich and vegetable proteins. They are used for human food and feeding cattle. They fix atmospheric nitrogens in soils usually rotated for the other crops. India is the largest producer of the pulses. இப்போ பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னது இட் இஸ் ஏ வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ், ரிச் வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் காணப்படுது. ஸோ இன்றைக்கி இதை யூஸ் ஃபார் ஃபுட்டு உணவுக்காகவும் அண்டு பார்த்திங்கன்னா ஃபீடிங் கேட்டில்ஸ்க்காகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க நீங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுட் கிராப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேஷ் கிராப்ஸ், பணப்பயிர்கள்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த கேஷ் கிராப்ஸ் கல்டிவேட்டட் ஃபார் தி கமர்ஷியல் பர்பஸ் இஸ் கால்டு கேஷ். அதாவது வணிகத்துக்காக பயன்படுத்தும். அது ஃபுட்டு இல்லாமல் ஸோ நம்ம வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வணிகத்துக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஃபுட் கிராப்ஸ்னு வேறு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேஜராக சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட்டு. ஸோ அதை பற்றி நம்ம ஆயில் சீட்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இல்லை நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சுகர் கேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சுகர் கேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் எ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் 2வது மிகப்பெரிய சுகர் கேன். சுகர் கேனாக தெரியும், கரும்பு உற்பத்தியில் இருக்குது. அது முக்கியமாக இந்தியாவில் எந்த கரும்பு சுகர் கேன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டேட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த உத்தரப்பிரதேஷ் தான் மிக முக்கியமானது. ஸோ இது எதுக்கு இந்த வேர்ல்டில் வந்து எந்த கண்ட்ரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி அது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பிரேசில், கியூபா, பிரேசில். இந்த கியூபா கேட்பாங்களே சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு, கியூபா. ஸோ these crops provide for raw materials sugar industries which is a second large industrial category of our country. Besides providing for sugar and பார்த்திங்கன்னா கண்டஸ்டரி சப்ளைஸ் ஃபார் மொலாசஸ் அண்ட் ஆல்கஹால். மொலாசஸ் அப்படின்னா தான் அந்த ஆல்கஹால்னால் தெரியும் உங்களுக்கு, சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கி ஆல்கஹால் எவ்வளோ பேர் அடிக்ட் ஆகுறாங்க யங்ஸ்டர் தெரியும். ஸோ அந்த ஆல்கஹால் அப்படிங்கிறதுக்கெலாம் எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இந்த சுகர் கேன் ஸோ அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு அது அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் அவங்க என்ன செய்கிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா இஸ் தேர்ட் இஸ் சுகர் ப்ரொடக்ஷன்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் ஆஃப்டர் கியூபா அண்ட் பிரேசில். அதான் ஆல்ரெடி சொன்னேன், கியூபாவுக்கும் பிரேசிலுக்கும் அடுத்தபடியாக என்ன அப்படின்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா
அதிக உற்பத்தி கூட சுகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எங்கே சார்னா உத்தரப்பிரதேஷ் மிக முக்கியமான ப்ளேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு காட்டன் முக்கியமான செப்பரேட்டாக வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டே இருப்பாங்க. காட்டனுடைய பர்த் பிளேஸ் எதுனா இந்தியா. புக்கில் இல்லை, இருந்தாலும் நம்ம புக்கிங் சொல்லுவோம். இப்போ ஸோ காட்டன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப்ஸ் இந்தியாவில் மிக முக்கியமான பயிராக இருக்குது. இதோடைய பர்த் பிளேஸ் எது அப்படின்னா இந்தியா தான் இருந்திருக்கு. இன்றைக்கி நவடேஸ் அது வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு என்ன அப்படின்னா சின்ன ஆகிட்டோம். It to provide for raw material to largest industry of India. India is the second rank next to the China to production of cotton. காட்டன் உற்பத்தியில் சைனாவுக்கு அப்புறம் இந்தியா தான் செகண்ட் பொசிஷன். அப்போ இதுவும் செகண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து கியூபா பிரேசிலுக்கு அப்புறம் சுகர் கேன். காட்டன் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79% பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இல்லை முக்கியமாக ஒரு 4 ஸ்டேட்டு அது காட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குஜராத், அதை ஒட்டி தான் இருக்கும். பிளாக் சாயில் எங்கே வந்து காணப்படுதோ அங்கே வந்து காட்டன் இருக்கும் அப்படின்னு நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு ஜூட்டுனா கோல்டன் ஃபைபர் அப்படின்னு கேட்பாங்க. விச் கிராப்ஸ் இஸ் கால்டு கோல்டன் ஃபைபர் கேட்பாங்க. அது ஜூட்டு தான். ஸோ எந்த ரீஜனில் அப்படின்னா இது மட்டும் இல்லை, இந்த ஃபைபர் கிராப்ஸ் அப்படின்னா ஒரு 4 இழை அது சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த செடியை பதப்படுத்தி அதுலேருந்து உருவாக்கக்கூடியதான் இந்த ட்ராபிக்கல் ஃபயர் கிராப்ஸ், அது ஃபைபர் கிராப்ஸ் அப்படின்னு பேர். க்ரோஸ் வெல் ஃபார் அலுவியல் சாயில். இந்த ஜூட் அதிகமாக எங்கே அப்படின்னா அலுவியல் சாயில். அப்போ அலுவியல் சாயில் அப்படிங்கிறது எங்கே ரீஜன் காணப்படுறதோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சாயில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதேமாதிரி இந்த பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஓகே. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த அலுவியல் சாயில். இப்போ அந்த அலுவியல் சாயில் காணப்படக்கூடிய இடங்களில் ஸோ இந்த ஜூட் கல்டிவேஷன் அப்படி இருக்குது. அது மேஜராக இந்தியாவில் எங்கே சார் ஜூட் கல்டிவேஷன்னா வெஸ்ட் பெங்கால் தான், மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எந்த ஏரியா பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் கொடுத்தாங்க பார்த்திங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் கல்டிவேஷன் அப்படின்னு பேர். ஸோ இது தான் மிக முக்கியமாக கல்டிவேஷன். ஸோ இது ஜூட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கன்னிக் பேக்ஸ், கார்பெட்ஸு, ஹெஸ்டிங்ஸு, ரோப்பு, ஸ்ட்ரிங்ஸு, ரெக்ஸு, கிளாத்து, டார்பிலின்ஸு அண்டு அப்ஹோல்ஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி அப்படின்னா அந்த சாக்கு பை சொல்லுவாங்க, நெல்லை முடிப்பாங்கள்ல இந்த கோணிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பெட்ஸு நம்ம வீட்டில் போடக்கூடிய விரிப்புகள் அதை செய்யக்கூடிய பார்த்துருப்பீங்க. ஸோ அதுமாரி பார்த்திங்கன்னா ரோப்பு கயிறு அதில் கூடியது, கிளாத்து துணி. ஸோ டார்பிலின்னா போடுறது தார்பைன்னு சொல்லுவாங்களா, அதான் டார்பிலின்ஸ் அப்படின்னு பேர் யூஸ் பண்ணி